இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது தூய ஆவியை அப்போஸ்தலர் மீது பொழிந்து அவர்களை வல்லமையான கருவியாக நீர் மாற்றினீர். உலகம் முழுவதும் அவர்கள் சென்று நற்செய்தியை போதிக்க அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதனால் மக்கள் பலர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார்கள். இயேசுவே ஆண்டவரே, நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்கும், நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் என்று பார்க்கிறோம். இதோ ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அப்போஸ்தலர்கள் வலிமை பெற்றவர்களாக இயேசுவின் நற்செய்தியை உலகம் முழுவதும் போதித்து இறை அரசை பரப்பினார்கள். அதேபோல நாமும் கடவுளின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். நம் மூலம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண முடியாது என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியது, நாம் அனைவரும் தூய ஆவியால் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்றும், தூய ஆவியின் இயல்பை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்றும், தூய ஆவியினுடைய கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நன்னயம், பரிவு, நம்பிக்கை, கனிவு ஆகியவற்றை பெற்று நாம் இருக்கின்ற இடத்திலே ஆவியின் செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ இறைவனிடத்தில் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.